அண்மைச் செய்தி. மக்களவையில் எம்பிக்கள் அராஜகத்தில் ஈடுபட வேண்டாம் என ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவைக்குள் வண்ண புகைக்குண்டு வீசப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று மீண்டும் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஒருபுறம் வழக்கமான அலுவல்கள் தொடங்கியிருக்கும் நிலையில் மறுபுறம் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மக்களவையில் எம்பிக்கள் அராஜகத்தில் ஈடுபட வேண்டாம் என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த அமளியை தொடர்ந்து தற்போது மக்களவையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர் அமளியால் மக்களவையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 2 மணி வரை மக்களவையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியை தொடர்ந்து இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது டெல்லி செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், மக்களவையானது தற்போது 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. நேற்று நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு அதிர்ச்சியான சூழலுக்கிடையே தான் இன்று எதிர்ப்புக்கிடையே நாடாளுமன்றமானது மீண்டும் கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிடங்கள் தற்பொழுது மக்களவையில் 11 மணிக்கு கூடியதிலிருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கூச்சல் எழுப்பி வந்தார்கள். அந்த பாதுகாப்பு குறைபாடு, நேற்று இருந்த பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக அவையில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சார்பில் தொடர்ந்து கூச்சலானது எழுப்பப்பட்டுக் கொண்டே இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அந்த உள்ளே நாடாளுமன்றத்திற்கு உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தியவர்களுக்கு நுழைவுக்கு கொடுத்ததாக கூறப்படக்கூடியது கர்நாடகாவைச் சேர்ந்த அந்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதாப் சிங்காவை உடனடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து அவர்கள் குரல் எழுப்பி வருகின்றார்கள். அதைத்தான் தற்பொழுது நாடாளுமன்றம் தொடங்கியவுடன் மக்களவைக்குள் அந்த குரல் தான் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. நேற்று நடந்த அந்த பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக தொடர்ந்து கூச்சல் எழுப்பப்பட்டுக் கொண்டே இருந்தது. அந்த கூச்சலுக்கிடையே மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கோரிக்கை விடுத்தார். இதுபோன்று நாடாளுமன்றத்திற்குள் இதுபோன்ற தொடர்ந்து கூச்சலிட வேண்டாம், அமளியில் ஈடுபட வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்தார். ஏனென்றால் இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனவே நாடாளுமன்றத்திற்கு தற்பொழுது இதனை பிரச்சனையாக்க வேண்டாம் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கூச்சல் எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் மக்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் விளக்கமளித்தார். இந்த இதில் முழுமையான ஒரு விசாரணையானது நடத்தப்படும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாடாளுமன்ற மக்களவையில் உறுதியளித்தார். எனவே நாடாளுமன்றத்திற்குள் யாரும் அராஜகத்தில் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். இருப்பினும் யாரும் அதற்கு செவிசாய்ப்பதாக மக்களவை சபாநாயகரும் கோரிக்கை விடுத்தார். அதுபோல மத்திய அமைச்சரும் கோரிக்கை விடுத்தார். இருப்பினும் உறுப்பினர்கள் அதற்கு செவிசாய்த்ததாக தெரியவில்லை. தொடர்ந்த கூச்சலுக்கிடையே பிற உறுப்பினர்கள் பிற கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். பிற பிரச்சனைகள் தொடர்பான விவகாரங்களிலும் கேள்விகள் எழுப்பப்பட்டு அதற்கு பதிலளிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் அந்த கூச்சல் குழப்பம் தொடர்ந்து நீடித்த காரணமாக தற்பொழுது நாடாளுமன்ற மக்களவையானது பிற்பகல் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரத்தில் தற்பொழுது டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. 4 பேர் நாடாளுமன்றத்திற்கு நேற்று உள்ளே தாக்குதலில் ஈடுபட்ட 2 பேரும் வெளியே தாக்குதலில் ஈடுபட்ட 2 பேரும் என 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உடந்தையாக இருந்த ஒருவரும் பிடித்து வைக்கப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்படுகின்றது. ஒருவர் தப்பியோடி இருப்பதாக, இருப்பினும் அவர் எங்கு இருக்கின்றார் என்பது தொடர்பாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணையானது தற்பொழுது டெல்லி மட்டுமல்ல, அவர்கள் எங்கே என்றால் ஹரியானா, கர்நாடகா என பிற மாநிலங்களிலிருந்து அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நாம் நேற்று பார்த்தது போலவே இது திடீரென நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது. கிட்டத்தட்ட வருடக்கணக்காக இதற்கு திட்டமிடப்பட்டதாக அதிர்ச்சியூட்டும் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. இரண்டால் இது நாடாளுமன்ற கட்டத்தின் மீது தாக்குதல் நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல.
மிகுந்த பாதுகாப்பு மிகுந்த ஒரு பகுதிக்குள் சென்று இது போன்று தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக இது முன்கூட்டியே மிக பெரிய அளவில் திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும், நுண்ணிய அளவில் திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும். அது தொடர்பாகத்தான் தற்பொழுது காவல்துறை தரப்பிலும் இது போன்ற ஒரு தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. வருடக்கணக்கில் இந்த தொடர்பாக அவர்கள் பிற மாநிலங்களில் இருந்தாலும் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த தாக்குதலை நடத்துவதற்காக பல இடங்களாக திட்டமிட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக அவர்கள் அனைவரும் மீண்டும் டெல்லியில் ஒன்றாக கூடியதாகவும் இது தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் இந்த இதில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மொத்தம் 6 பேர் இதில் மொத்தமாக இந்த செயலில் இதில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் விசாரணை நடத்தப்படும் பட்சத்தில் இவர்கள் 6 பேரோடு நின்று விடுமா அல்லது மேற்கொண்டு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலைப்பின்னல் இருந்திருக்கின்றதா என ஒரு பெரிய நெட்வொர்க் மூலமாக இவர்கள் செயல்பட்டிருக்கின்றார்களா என்ற சந்தேகமும் கண்டிப்பாக அந்த அடிப்படையிலும் தற்பொழுது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பிறகுதான் என்ன என்பது எதன் காரணமாக எந்த பின்னணியில் இது நடந்திருக்கின்றது என்பது தொடர்பாக தெரியவரும். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தாக்குதலில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே தாக்குதல் ஈடுபட்ட அந்த பெண் வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் ஒரு விரக்தியில் இருந்ததாகவும் அதன் காரணமாக இது போன்ற செயலில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் என்ன காரணம் என்பது தொடர்பாக இன்னும் விரிவான விசாரணைக்கு பிறகுதான் அந்த தகவலானது வெளிப்படுத்தப்படும். அதற்காக மத்திய உள்துறை அமைச்சகமும் தற்பொழுது ஒரு சிறப்பு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. இது போன்ற சூழலில் தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடரானது தற்பொழுது இந்த சம்பவத்திற்கிடையே அதிர்ச்சிகரமான சம்பவத்திற்கிடையே இந்த நாடாளுமன்றம் மீண்டும் கூடி தற்பொழுது மக்களவையானது 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமரும் இன்று மக்களவை கூடுவதற்கு முன்பாக முக்கியமான அமைச்சர்கள் தான் இந்த நேற்றிருந்த பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக ஒரு விரிவான ஆலோசனை நடத்தியதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நேற்று பார்த்தது போலவே அந்த பாதுகாப்பு குறைபாடு இருந்திருக்கிறது என்றால் அதற்கு அங்கு இருந்த அதிகாரிகள் தான், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர்களை தாண்டிதான் அந்த 2 பேரும் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அந்த 4 பேருமே உள்ளே செல்வதற்காக திட்டமிட்டு அதற்காக நுழைவுச்சீட்டு பெறுவதற்காக முயற்சி செய்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. அதில் 2 பேருக்கு மட்டும்தான் அந்த நுழைவுச்சீட்டு கிடைத்ததாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் உள்ளே அந்த கர்நாடகாவை சேர்ந்தவர் உள்ளே செல்வதற்கு தொடர்பாக அவருடைய தந்தையாருக்கு தெரியும் என்றும் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. அப்படி என்றால் அவர் உள்ளே செல்கின்றார் என்ற தகவல் தந்தையாருக்கு தெரிந்திருக்கின்றது. ஆனால் இதுபோன்ற தாக்குதல் நடத்த போகிறாரா என்பது தொடர்பான தகவல் அவருக்கு தெரிந்ததா என்பது தொடர்பாக இதுவரையில் தகவல் இல்லை. எனவே அது தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் யார் யார் உடந்தையாக இருந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக இந்த தற்பொழுது சிறப்பு விசாரணை தொடரப்பட்டிருப்பதன் காரணமாக தான் தற்பொழுது இதில் முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தகவலானது வெளியிடப்படும், தெரிவிக்கப்படும் என மத்திய அரசு உறுதியளித்திருக்கின்றது. நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் உறுதியளித்திருக்கின்றது. இது போன்ற ஒரு சூழலில் தான் எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் இது கண்டிப்பாக இதில் ஒரு பாதுகாப்பு குறைபாடு இதற்கு பொறுப்பேற்கப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் சார்பில் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இன்னொரு சாரார் இந்த விவகாரத்தை நாடாளுமன்ற தற்பொழுது எதிர்கட்சிகள் இதனை அரசியலாக்க பார்ப்பதாகவும் ஒரு ஆளும் கட்சி தரப்பில் குற்றம் சாட்டப்படுகின்றது. இதுபோன்ற பல்வேறு சர்ச்சைகளுக்கிடையே தற்பொழுது நாடாளுமன்றம் மக்களவை கூடி தற்பொழுது மக்களவையானது நீண்ட கூச்சல் குழப்பத்திற்கிடையே 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டன், மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு என்ன நடந்தது? எதிர்க்கட்சிகளுடைய முழக்கங்கள் என்னவாக இருந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஒட்டுமொத்தமாகவே ஏனென்றால் அவர்கள் நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டது நாடாளுமன்ற மக்களவை. மக்களவையில் தான் கண்டிப்பாக ஒரு அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது போன்ற ஒரு சூழலில் நாடாளுமன்ற மக்களவையில் தான் நேற்று இந்த தாக்குதலானது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த 4 பேர் உள்ளே நுழைய வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மாநிலங்களவைக்குள்ளும் அவர்கள் நுழைய முயற்சித்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அது நடக்கவில்லை என்று தகவல்
தெரிவிக்கப்படுகின்றது. அதுபோன்ற ஒரு சூழலில் தான் மக்களவைக்குள் அவர்கள் 2 பேர் சென்று மக்களவையில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாகவே இது நாடாளுமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்கின்ற அடிப்படையில் தான் இதனை பார்க்க வேண்டும். அதன் காரணமாக தான் மாநிலங்களவையிலுமே இது தொடர்பாக அவர்கள் நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு இருந்தது தொடர்பாக அங்கேயும் உறுப்பினர்கள் தொடர்ந்து அவர்கள் கோரிக்கை விடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் இரு அவைகளிலுமே இதனை தொடர்பாக ஒரு விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்படுகின்றது. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருப்பதாகவே கருதுகின்றார்கள். 22 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அதே நாளில் 2001ஆம் ஆண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட அதே டிசம்பர் 13ஆம் தேதி மீண்டும் ஒரு தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது என்பது கூடுதலான ஒரு அதிர்ச்சி கலந்த விஷயமாக நேற்றைய தினம் அது இருந்தது. உலகம் முழுவதிலுமே இந்த விவகாரமானது பரபரப்பாக பேசப்பட்ட ஒன்றாக நேற்றைய தினம் அமைந்தது. அதுபோன்ற ஒரு சூழலில் தான் இந்த விவகாரத்தில் இன்னும் பிரதமர் இது தொடர்பாக இதுவரையில் எந்த கருத்தினையும் தெரிவிக்கவில்லை என்று எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இதற்கு நாடாளுமன்ற சபாநாயகர் சார்பில் நேற்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா சார்பில் தான் நேற்று இது தெரிவிக்கப்பட்டது. அதே போல மாநிலங்களவையிலும் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கரும் இது தொடர்பாக இந்த தகவல் தொடர்பாக நேற்று மாநிலங்களவையில் அவரும் இது தொடர்பாக தெரிவித்திருந்தார். விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது போன்ற சூழலில் தான் இந்த விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டிருந்தாலும் இந்த நாடாளுமன்றத்துக்கு உள்ளே நுழைவதற்கு அந்த நுழைவுச்சீட்டு வழங்கப்படுது. அது நாம் பார்த்தது போல கர்நாடகாவை சேர்ந்த பாஜக உறுப்பினருடைய அலுவலகத்தின் மூலமாக வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாஜக உறுப்பினரை பொறுத்தவரையில் பிரதாப் சிம்ஹாவை பொறுத்தவரையில் அவருடைய அந்த நாடாளுமன்றத்திற்கு உள்ளே நுழைந்த அந்த கர்நாடகாவை சேர்ந்தவருடைய தந்தையார் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாஜக உறுப்பினருடைய அலுவலகத்தில் இருப்பவர்களோடு தொடர்பில் இருந்ததாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இது போன்ற ஒரு தாக்குதல் நடத்தப்படுவது தொடர்பாக திட்டமிடப்பட்டிருந்ததா என்பது தொடர்பாக எந்த தகவலும் தெரியாது என்கின்ற வகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இப்பொழுது அனைவரது இதற்கு அனுமதி சீட்டு வழங்கிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பக்கம்தான் திரும்பி இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இந்த உள்ளே செல்வதற்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்குவதற்கான அந்த நடவடிக்கை இருக்கின்றார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏதோ தெரியாத யாரோ இருவர் சென்று தங்களுக்கு பாஸ் கொடுங்கள் என்று கேட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படி கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. தெரிந்த ஒருவர் கேட்கின்ற பொழுதுதான் அந்த பாஸானது கொடுக்கப்படுகின்றது. அப்படி என்றால் அந்த தெரிந்த அதன் காரணமாக தான் அந்த நாடாளுமன்றத்தில் உள்ளே சென்று தாக்குதல் நடத்திய தந்தையார் தான் அந்த பாஸ் உள்ள நுழைச்சீட்டுக்கு ஏற்பாடு செய்ததாகவும் தகவல் கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இவர்களுக்கும் தாக்குதல் நடத்தியவருக்கும் அவர் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் என்ன தொடர்பு இருந்தது, எதன் காரணமாக அவர்களுக்கு இந்த அனுமதி சீட்டு வழங்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் கண்டிப்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இதற்கு மூல காரணமாக இருந்தது அப்படி என்றால் அந்த நாடாளுமன்ற அனுமதி சீட்டு வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் தான் மூல காரணமாக இருந்திருக்கின்றார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றுதான் தற்பொழுது குரலானது எழுப்பியிருக்கின்றது. அந்த சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்து தொடர்பாக விளக்கம் அளித்திருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. இது போன்ற ஒரு சூழலில் நாடாளுமன்றத்தில் மக்களவை சபாநாயகர் தானாக முன்வந்து இது தொடர்பாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தொடர்பாக அவருடைய தொடர்பு இருக்கிறதா என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படுமா என்பதையும் பார்க்க வேண்டும் என்றால் அதைத்தான் இவர்கள் கோருகின்றார்கள். அப்படி என்றால் அவர் மீதும் அந்த விசாரணையானது திரும்ப வேண்டும். திரும்பி அதன் காரணமாக அவருக்கும் இதில் ஏதோ ஒரு வகையில் உடந்தையாக இருந்திருக்கின்றார் என்கின்ற வகையில் தெரிந்ததென்றால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட வேண்டும் என்பது தற்பொழுது எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.